ஜெனி, இந்தாடி 5 கறி சோறு செய்ய எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஒழுங்கா செஞ்சு கொடு. 5 கறி சோறா? அது எப்படி எனக்கு செய்ய தெரியும்? அப்ப என்னதான் செய்ய தெரியும் உனக்கு? 5 கறி சோறு யார் நல்லா செய்வாங்கன்னு தெரியும். வா அங்க போலாம். இனிமே ஷார்ஜால ஒரு தரமான 5 கறி சோறு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப ஸ்ட்ரெயிட்டா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. இந்த 5 கறி சோறுல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஒயிட் குருமா, பீஃப் தனிக்கறி, கத்திரிக்காய் பச்சடி, சீனி துவை, தக்காளி ஜாம், சிக்கன் ஃப்ரை, கீ ரைஸ், தால்ச்சா, அப்புறம் வாழைப்பழமும் வந்துரும். அப்புறம் இதோட டேஸ்ட் சிக்கன், மட்டன், பீஃப்னு ஒன்னும் சும்மா வேற லெவல் இருந்துச்சு. சமைக்கிறது யாரு? நாகூர் செஃப் ஆச்சே, குறை சொல்ல முடியுமா? அப்புறம் கடைசியா இந்த வாழைப்பழத்தை சீனி துவை சோறோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கும். கடைசியா இந்த 5 கறி சோறு கூட ஒரு தக்காளி ஜாம் வரும். என்ன கேட்ட அந்த தக்காளி ஜாம்காகவே சாப்பிடலாம், அவ்வளவு ஒர்த்து. அப்புறம் மக்களே, இந்த 5 கறி சோறு சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இருக்கும். இதே நீங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரா வந்தீங்கன்னா இந்த சஹான் வாங்கிக்கலாம். இதே நீங்க வீக் டேஸ்ல வந்து லஞ்சுக்கு ஒரு நல்ல மீல் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் மீல்ஸ் ரெண்டுமே கிடைக்கும். நமக்கு எப்பவுமே ஃபிஷ் மீல்ஸ் தான். அதுவும் அந்த மத்தி மீன் குழம்பு இருக்குல்ல, சும்மா சூப்பரா இருந்துச்சுங்க. இல்லப்பா நமக்கு எப்பவுமே பிரியாணி தான் நினைச்சீங்கன்னா இங்க வெரைட்டியான பிரியாணி எல்லாம் கூட கிடைக்கும். அப்புறம் மக்களே, நம்ம ஊரு சாப்பாடு அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் மெட்ராஸ் பேக்கரி துபாய் ஹார்லண்ட்ஸ்ல இருக்கு. அண்ட் இவங்களோட புது பிரான்ச்சை ஷார்ஜா மொபைலா கமர்ஷியல்ல செப்டம்பர் 12 அப்ப ஓபன் பண்றாங்க. சோ மறக்காம விசிட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அண்ட் இதோட லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே நான் கேப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ செக் பண்ணி பாருங்க. பை.